ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். சிலரோட முகம் பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப கலராக இருக்கும், பட் லிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் வந்து க்ரீம் போட்டிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்காது. நம்ம வீட்டிலே வந்து ஹோம் ரெமடி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கலராக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தாங்க வந்து இது. என்னென்னா வந்து பீட்ரூட் வந்து எல்லாருமே நீங்கள் சமைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். அது மட்டுமே வந்து போதுங்க, வேறு எதுக்குமே வந்து தேவையில்லை. நான்லாம் வந்து பீட்ரூட்டை நீங்கள் வந்து சமைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஸோ அதுபோல் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தோலெல்லாம் வந்து சீவி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து 30 நாள்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தாங்க இது. சில பேர் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா வந்து சைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வெளியில் வந்து க்ரீம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து பயமாக இருக்கும், ஏன்னா லிப்ஸ் இல்லையா. ஸோ லிப்ஸ் வந்து ரொம்ப வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ பயமே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் சீவிட்டு இதை வந்து கொஞ்சம் தான் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. நல்லா வந்து ஃபுல்லாகவே வந்து நைஸ் ஆகிடட்டும், நல்லா திக்காக வந்துடட்டும். ஸோ அதுபோல் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், அதோட செதில்கள்லாம் வந்து கிடையாது. சூஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுங்க. இது வந்து ரொம்ப வந்து லிக்யூடாக இருக்கும், இதை ஜெல் மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நமக்கு வந்து லிக்யூடாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன பவுலில் வச்சு நீங்கள் அடுப்பில் வச்சு நான் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லிப் ஃபார்ம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஜெல்லாக கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ரெகுலர் யூஸுக்கு சும்மா லிக்யூடாக வந்து இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் லிப் பாமாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஜெல்லுக்கு பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா, அதாவது சிம்மில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப வந்து தீஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஓரளவுக்கு லிக்யூடு போதும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளாஸில் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதை வந்து உங்களுக்கு லிப் பாம் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ப்ரீஷரில் வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கிறவங்க வந்து சேர்த்துக்கலாம், பட் இல்லைன்னா வந்து விட்டுடலாம். உங்களுக்கு லிப் பாம் மாதிரி இருக்கணும், ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், லிப்ஸ்டிக் போல் இருக்கணும், நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். பட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இது ஒன்லி வந்து அந்த ஜூஸ் மட்டுமே வந்து எடுத்துக்கலாம். வெண்ணெய் அல்லது நெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வந்து லிப் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால லிப் ஃபார்முக்கு வந்து நல்லாவே வந்து நமக்கு அது ஒட்டுன இதாக பதத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லிக்யூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து ஒழுகி வந்துடும். பட் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஈரப்பதம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லிப் ஃபார்மாக வேணும் அப்படின்னா வந்து இதை ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து கெட்டியாயிரும். நீங்கள் ரெகுலராக வந்து நைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து 30 நாள் கழித்து உங்கள் உதடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லா ரெட் கலரில் வந்து மாறிடுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ உங்கள் எல்லாருமே வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பகலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 டைமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.